வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ராம்சார் சைட்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ராம்சார் தலங்கள் 100ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாலும் சரி, எங்க ராம்சார் சைட்ஸ் இருக்கு, அப்ப ராம்சார் சைட்ஸ்னா என்ன, எப்போ நம்ம அதுக்குள்ள ஜாயின் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெட்லேண்ட், அதுதான் நம்ம பறவைகள் வலசை போய் தங்கக்கூடிய இடங்கள். அதுவே அதிகமா இது எதாதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பறவைகள் சரணாலயங்களா இருந்த இடங்களை தான் இல்ல வெட்லேண்ட் சிட்டிஸ்ல வெட்லேண்ட்ல நம்ம சேர்த்திருக்கோம். சரியா? அப்படி நம்ம 1971 பிப்ரவரி 2 ஈரான்ல நடந்த ராம்சார் சாசனம், ஓகேவா? அது ஈரான்ல நடந்த ராம்சார் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தனாலதான் இதோட பேர் ராம்சார் தலம் அப்படின்னு வைக்கிறோம். சரியா? அப்போ இது பிப்ரவரி 2 தான் அந்த தேதியில நடந்தனால அந்த தேதியை நம்ம ஈரநில நாள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்தியால இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1982 பிப்ரவரி 1 இவங்க ராம்சார் சைட் ஸ்டார்ட் பண்ணது 1971. அதுல இந்தியா ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1982 பிப்ரவரி 1. சரியா? எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்படுறதுக்காக இந்த ராம்சார் சைட்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இதுல 2025 ஆண்டு நிலவரப்படி, அதாவது முன்னாடி நம்ம இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரப்படி நமக்கு தற்போது ராம்சார் தலங்கள் இந்தியால எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 இருக்குது. அதுவே அதிக தலங்களை கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். எவ்வளவு இருக்கு அப்படின்னா 20 இடங்கள் தமிழ்நாடுல சேர்ந்ததா இருக்கு. சரியா? அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எது, ராமநாதபுரம் 4 இடத்தை கொண்டிருக்கும். சரியா? ஈரநில நகரம் அப்படின்றது எது சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்லேண்ட் சிட்டிஸ், இந்தூரும் உதய்பூரும். சரியா? இந்தூர் உதய்பூர் நமக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடங்கள். சரியா? அப்போ இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மாண்ட்ரியாஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராம்சார் சைட்ஸ்லயே கொஞ்சம் பாதிப்படைந்த பகுதிகள் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் இது மாண்ட்ரியாஸ் ரெக்கார்ட். சரியா? இது ராம்சார் மாநாட்டின் கீழ் சுவிட்சர்லாந்தில் மாண்ட்ரியாக்ஸ் நடைபெற்ற கூட்டத்தின் போது உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்நுட்ப மாற்றங்கள், மாசுபாடு மற்றும் பிற மனித தலையீடுகளால் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ள அல்லது உள்ளாக வாய்ப்புள்ள சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தலங்களை பட்டியலிடுவது இதனுடைய நோக்கம். அதாவது பாதிப்படைஞ்ச இடங்களை பட்டியலிட்டு காட்டுறாங்க. அப்பதான் அதை சரி பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு மாண்ட்ரியாக்ஸ் ரெக்கார்டுக்கு கீழே அதை கொண்டு வர்றாங்க. சரியா? அப்படி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாரதியோ. சரியா? கிளாரதியோ தேசிய பூங்கா அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கு. அது மாதிரி லடாக் ஏரி அப்படின்றது மணிப்பூர்ல இருக்கக்கூடிய லடாக் ஏரியும் நமக்கு இதுல வர்றாங்க. சரியா? லோக்டாக் ஏரியும் இதுல வர்றாங்க. அதே மாதிரி நமக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒடிசால இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி இந்த ரெக்கார்ட்ல இருந்திருக்கும். 2022 அதுல இருந்து வெளியே வந்திருக்கு. அதாவது சீரழிவுல இருந்து மீண்ட இடம் அப்படின்றத இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? உலகளாவிய மொத்த ராம்சார் தலங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2600க்கு மேல இருக்கு. 2025 ரெக்கார்ட் படி 2600க்கு மேல நமக்கு இருக்கு. ஓகேவா? இந்தியால உலகின் 3வது இடத்துல அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நகரமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரியா? இந்தியாவில் மிகப்பெரிய ராம்சார் தலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தர்பன் காடு. சரியா? சுந்தர்பன் வெட்லேண்ட்ஸ் தான் நமக்கு எது வருது அப்படின்னா வங்கதேசத்துல உள்ளது. 4230 சதுர கிலோமீட்டர் அளவுல இருக்கக்கூடியது. ஓகே. இந்தியாவில் மிகச்சிறிய ராம்சார் தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேணுகா வெட்லேண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசல இருக்கு. 20 ஹெக்டேர்ல தான் இருக்கும். ஓகேவா? இந்தியாவோட அப்ப முதல் ராம்சார் தலம் எதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1981 கொண்டு வந்திருப்பாங்க. சில்லாகேரி ஒடிசால இருக்கக்கூடியது. அதே மாதிரி கிளாரதியோ தேசிய பூங்கா பார்த்தோமா, அதுவும் 1981 நமக்கு உள்ள வந்தது. முத ராம்சார் தலங்களாக இணைக்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி 2022 மொத்தமாக இந்தியால 49 ராம்சார் சைட்ஸை உள்ள இணைச்சிருப்பாங்க. அதிகமாக இணைக்கப்பட்டது எந்த வருடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பாத்துக்கோங்க. 2022 இணைச்சிருப்பாங்க. அப்போ இப்போ தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. அப்போ கடைசியாக சேர்க்கப்பட்டது எதெல்லாம் அப்படின்றத பாத்துருவோம். சரியா? கோப்ரா தேக்கம், ஓகேவா, சத்தீஸ்கர்ல இருக்கு. சாரிதண்ட் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. பாட்னா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம். அதே ஷேகா ஜில் பறவைகள் சரணாலயம் 99வது பிளேஸ்ல இருக்கு. கடைசிக்கு முன்னாடி சேர்க்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அதுவே ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இதுவும் 100வது ராம்சார் சைட். கடைசியாக 100வது ராம்சார் சைட் எதுன்றது கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு வரும். ஓகேவா? அடுத்ததாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியா, கடைசியாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு அரியலூர்ல இருக்கு. லால்குட் ஷோகாலா ரிசர்வ் காடுகள் தமிழ்நாடு, இதுவும் நீலகிரியில இருக்கக்கூடியதுதான். நஞ்சராயன், சரியா, நம்ம பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடியது திருப்பூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம். சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம். தேத்தங்கல் அப்படின்றது எங்கதான் ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ளது. சரியா?